மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்தா கூட இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கிறது உங்க மனசை இந்த நேரம் பாதிச்சுக்கிட்டு தாங்க இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மற்றவங்க சொல்றத சீக்கிரம் மனசுல எடுத்துக்கிறீங்க. ஒரு சின்ன வார்த்தையா இருந்தா கூட மனசுல ரொம்ப பெரிய தாக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்பினவங்களே நிறைய விஷயங்களும் உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆழமா உங்களை பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம எந்த விஷயமும் உங்களால சாதாரணமா இந்த நேரம் யோசிக்க முடியல. பல கோணத்துல யோசிக்கிறதால கொஞ்சம் சீக்கிரம் முடிவெடுக்க முடியல. இதனாலேயே மன அழுத்தமும் கொஞ்சம் அதிகமா வந்துடுது. போதா குறைக்கு சுத்தி எல்லாரும் இருக்கிறாங்க. உங்களை சுத்தி யாருமே இல்லாமலாம் போகல. உங்களை தேடி வரக்கூடிய எல்லாருமே இருக்கிறாங்க. என்ன ஒண்ணு, யாருமே என்ன புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு அதிகமா இருக்கும். பணமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஏகப்பட்ட குழப்பங்க. மனசு ஒண்ணு, இந்த மனசு மட்டும் நிம்மதியா இருந்துட்டா போதும், நான் எதை வேணாலும் தாங்கிக்கிட்டு வந்துடுவேன். இந்த மனசு தான் ஒரு நிலையில இல்லைன்னு யோசிக்கக்கூடிய தன்மை மீன ராசிக்கு கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அந்த வகையில மீன ராசிக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு எந்த விஷயம் சாதகமா இருக்கு? இதே மனப்போராட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மனப்போராட்டம் நீங்குமா? வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாக அமையுமா? எந்த விஷயம் சாதகமா இருக்கு, எந்த விஷயத்துல கவனம் கொடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா முடியும்? இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து என் வாழ்க்கையில் ஒரே பாதிப்பாக இருக்குது, நிம்மதியான சூழ்நிலை இல்லை, எதிர்மறை சிந்தனை தான் அதிகமாக இருக்குது, ஒரு நல்லது நடக்காதான்னு ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறேன், இதுக்கு நான் என்ன செய்யணும்னு யோசிக்க கூட இருப்பீங்க. இதுக்கு இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருளை வாங்கி பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த கருங்காலி அதாவது பொருளுக்கு இந்த நேர்மறை எண்ணத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நேர்மறை சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது அதில் இருக்கும். அதனால் இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கூட நீங்கள் அந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருளை வாங்கி பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பலவீனமானவங்களாம் இல்லை, ரொம்ப ஆழமானவங்க. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் ரொம்ப டீப்பாக போயிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பலமாக இருந்தால் கூட பலவீனமாகவும் இருக்குது. சீக்கிரம்லாம் உடஞ்சி போகாதீங்க. உங்களை விட ஒரு விஷயத்த, ஒரு பிரச்சனைக்கு மாற்றி யோசித்து சொல்யூஷன் தரக்கூடியவங்க வேறு யாருமே இல்லைங்க. இந்த நேரம் சீக்கிரம் உடஞ்சி போயிடுறீங்க. நீங்கள் செய்கிறது சரிதானா, எனக்கு இது சரியாக வருமா? உண்மையிலேயே நீங்கள் நினைக்கிறத விட இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற காரியம் சரியாக தான் வரும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் முயற்சி செய்யாதீங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சரி செய்ய முடியாது. பொறுமை வேணும். மெதுவாக தான் சரியாகும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், தொழிலில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், வியாபாரம் எதுவாக இருந்தாலும், எங்கே போய் நின்னாலும் மொத்தமாக ஒரேடியாக மாறணும்னு இந்த நேரம் கொஞ்சம் நினைக்கிறீங்க. அதில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒவ்வொன்றா தான் சரியாகும். ஒரு சின்ன முன்னேற்றம் மட்டும்தான். வளர்ந்துட்டு போகிறவங்க போயிட்டு போகிறாங்க. உங்களுக்கு வளர்ச்சி மெதுவாக கூட இருக்கட்டும், ஆனால் அது நிலையாக இருக்கணும். அதனால தான் அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் முடிவு பண்ண வேண்டாம். இந்த நேரம் மனசை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் தனியாலாம் கிடையாதுங்க. உங்களுக்குள்ள ஒரு சக்திங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால நீங்கள் ஒருத்தர் மட்டும் இல்லை, பெரும்பாலானவங்க இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மன ரீதியான போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறீங்க, உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டுக்கிறீங்க. அதுதான் இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற தப்பே. அதே மாதிரி மற்றவங்க யாரும் புரிஞ்சுக்கலையேங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிறீங்க யாராக இருப்பாங்க? நீங்கள் மட்டும்தான். யாருக்குமே யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால இந்த நேரம் மாறுதல் வெளியில் தேட வேண்டாம். மற்றவங்க யாரும் புரிஞ்சுக்கலையே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மனசுக்கு உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு நம்பிக்கையானவங்ககிட்ட பேசுங்க. குடும்ப உறுப்பினர்கிட்ட நம்பிக்கையானவங்ககிட்ட பேசுங்க. வெளியில எல்லாமே ஆறுதல் தேடுறது வேண்டாம். அது இன்னும் தான் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துரும். ஏன்னா உங்கள் பலவீனம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களை பயன்படுத்த தான் ஆரம்பிப்பாங்க. இதை ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. நிறைய மீனராசி அன்பு பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நிறைய பேர் கொஞ்சம் ஏகப்பட்ட பாதிப்புன்னு சொல்லலாங்க. வாய் விட்டு அழுதலான்னு தோணும். வாய் விட்டு அழுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மனசில் இருக்கிற பாரங்கிறது அப்போ தான் குறையும். நம்பிக்கையானவங்ககிட்ட, தாய்கிட்ட, தகப்பங்கிட்ட, வாழ்க்கை துணைக்கிட்ட, குடும்ப உறுப்பினர்கிட்ட, நம்பிக்கையானவங்க கிட்ட உங்கள் மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்கங்க. நிச்சயமாக அந்த பாரம் குறையக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மீன ராசிக்கு வேலை தொழில் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலையில் கொஞ்சம் வேலை சும்மா அதிகம்தான். ஆனால் வாய்ப்பு காத்திருக்குது. புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கனாலும் சரிங்க, இருக்கிற வேலையிலே புதுசாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் சரி, அதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைக்கிறது, புதுசாக முயற்சி செய்கிறீங்கன்னா அதற்கான பலன் கிடைக்கிறது, வேலையில் நல்ல பேர் கிடைக்குங்க இந்த நேரம் மீன ராசிக்கு. வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக தான் இருக்குது. என்ன ஒன்று, கொஞ்சம் சேமிக்க முடியாது. ஏன்னா செலவு அதிகமாக இருக்கும். முன்னாடி எல்லாமே ஒரு செலவு வருதுன்னா கூட கடன் வாங்கி தான் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரம் அப்படி இல்லைங்க. செலவு இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு தகுந்த வருமானம் இருக்கும். சேமிக்க முடியாது, அவ்வளவுதான். அது இருந்துட்டாலே இந்த நேரம் போதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை தான் மீனராசிக்கு. அந்த வகையில் சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான நேரம் தாங்க.
வாழ்க்கை துணைக்கிட்ட நல்ல ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க மீனராசி சார்ந்தவங்களுக்கு. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையோடைய ஆதரவு எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் இந்த இள வயசுக்காரங்களாக மட்டும் இந்த காதல் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நிறைய கருத்து வேறுபாடு வரும், அதை சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த நேரம் எல்லாமே கொஞ்சம் வார்த்தையும் விட்டுறாதீங்க. இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுலையும் கொஞ்சம் கவனம் கொடுத்துருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல்நிலையில் பாதிப்பு இல்லை, சாதாரணமாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் தொந்தரவு இல்லை. இந்த மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சரியாக தூங்க முடியாத ஒரு அமைப்பு. கொஞ்சம் அதை கவனிங்க. உங்கள் தூக்கம் சரியான தூக்கத்தை எடுத்துக்க பாருங்கள். மன அழுத்தத்துலேருந்து வெளியே இருப்பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ் இல்லை, இதுக்கு முன்னாடி கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், ஆனால் இந்த நேரம் அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இல்லை, ஆனால் இருந்தாலும் என்னால் தூங்க முடியல, ஏதாவது ஒரு விஷயங்கிறது கொஞ்சம் நிம்மதி இழக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ்ஸால் தூங்காமல் இருக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர்றது உங்களுக்கு நல்லது. இதுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. வியாழக்கிழமையான நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க. அதே மாதிரி சந்திர பகவானுடைய வழிபாடு. ஒருத்தருடைய மனசுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் தான். இந்த சந்திர பகவான் சரியாக இருந்துட்டாலே நமக்கு எந்த பாதிப்பும் மன ரீதியான போராட்டங்கிறது இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த திங்கட்கிழமை நாட்களில் நீங்கள் சந்திர பகவானுக்கு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் நீங்கள் சந்திர பகவானுக்கு வழிபாடு செஞ்சுக்கிறதும் இந்த 3ஆம் பிறைன்னு சொல்கிறாங்களே அன்றைய தினத்தில் சந்திர தரிசனத்தை பார்த்து நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறை நீங்கணும், இந்த மனக்குழப்பம் நீங்கணும்னு தொடர்ந்து நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலும் சிறப்புங்க. இல்லைன்னா ₹1 நாணயம் கையில் வச்சு நீங்கள் இந்த சந்திர பகவானை பார்த்து நீங்கள் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே என்னுடைய கஷ்டம் குறையணும், ₹1 நாணயமோ ₹5 நாணயமோ உங்களால் எந்த அளவுக்கு, அதாவது கையில் ஒரு நாணயம் இல்லைன்னா ஒரு பூ, இதை நீங்கள் வச்சு தொடர்ந்து சந்திர பகவானுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. கொஞ்சம் வேலையாக அதிகமாக யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மனசுக்கு தொடர்ந்து பாரமாக இருந்தால் நம்பிக்கையானவங்ககிட்ட பகிர்ந்துக்கங்க. தியானம், உடற்பயிற்சி மாதிரியான விஷயம் செய்யுங்க. இந்த விஷயத்தை கவனிச்சுட்டு வந்தாலே மீன ராசிக்கு பாதிப்பு இல்லை. தொழில் வியாபாரம் முன்னைய விட இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. ஒரு விரைச்செலவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. சுபச்செலவு நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். மனசு தான் பிரச்சனையே. மனசு சரியாக இருந்துட்டாலே எல்லா மனிதர்களும் சரியாக இருந்துடுவாங்க. இந்த மனசு தான் இந்த நேரம் மீனராசிக்கு அதிகப்படியான குழப்பத்தை தருது. அதனால இது கடந்து போகுங்கிறத நீங்கள் சொல்லிக்க பாருங்க. இந்த நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. அடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு, அதாவது நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குதுன்னா, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ஆழமான சிந்தனைங்க. இந்த நேரம் எடுக்கிற முடிவெல்லாமே கொஞ்சம் டக்குன்னு இல்லாமல் அமையாது, மெதுவாக தான் நடக்கும், ஆனால் நிலையாக இருக்கும். வேலை வியாபாரம் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எடுத்தங்கொத்தம் செய்யாதீங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. அவசர முடிவு எல்லாமே இந்த நேரம் எடுக்கிறது வேண்டாம். வேலையெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும், ஆனால் நல்ல முடிவு இருக்குது. அதே மாதிரியே உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. இதனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுப்பு அதிகங்க. குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பொறுப்பு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சுமையை சுமக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சரியாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் எதாக இருந்தாலும் இந்த நேரம் ஹேண்டில் பண்ண முடியுங்க. அதாவது சரியாக செய்ய முடியும். வேலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லை, நல்ல பேர் கிடைக்குது. எல்லாத்தையும் நான் தான் சுமக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. வேலையாக இருக்கட்டும், குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், கொஞ்சம் வேலையை பிரித்து கொடுங்க. ஒரு தப்பு இல்லை. சிறப்பாக மற்றவங்களை நம்புறதை விட, வெளியாட்களை நம்புறதை விட, குடும்ப உறுப்பினர்கிட்ட உங்களுடைய சுமையை நீங்கள் சொல்கிறதும், சுமையை கொஞ்சம் இறக்கி வைக்கிறது நல்லது தான். குடும்ப உறுப்பினர்லாம் நீங்கள் மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்க ஆரம்பிச்சிட்டாலே உதவி கேட்காமலே உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அதனால இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்க. தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. மொத்தமாகவே இந்த நேரம் உங்களுக்கு பொறுப்பு அதிகம் தான், ஆனால் பண வருமானம் இருக்குது. தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சுமையை ஏற்றுக்கிறது வேண்டாம். கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துக்கங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய வாய்ப்பு வருங்க. இந்த மாசத்துல பயணம் கொஞ்சம் அதிகமா இருக்குது. நண்பர்கள் வகையில ஆதரவு இருக்குது. நெருக்கமானவங்க வகையில ஆதரவு இருக்குது. மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவா குறையுங்க. நீங்க நம்பிக்கை வச்சு எந்த விஷயத்த செஞ்சாலும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நம்பிக்கையை மட்டும் இந்த நேரம் விடக்கூடாது. ரொம்ப மென்மையான கருணையான ஒரு மனசுக்கு சொந்தக்காரங்க யாருன்னா இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க தான். அதனால மன அழுத்தம் சீக்கிரமா உங்களுக்கு வந்துடும். யாரையும் கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம். நீங்க உங்களை நம்பி செயல்பட பாருங்க. மொத்தத்துல இந்த நேரம் சிறப்பா இருக்குது. நீங்க இந்த மாசத்துல செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசி அதிபதி குரு பகவான். ஏன்னா மீன ராசிக்கு அதிபதி குரு தான். வியாழக்கிழமையான கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. மஞ்சள் நிற பூ, இந்த கடலை பருப்பு நெய்வேத்தியம் செய்யலாம். இது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி விஷ்ணு வழிபாடுங்க. தினமுமே உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஓம் நமோ நாராயணாய.
இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுங்க. இது மன அமைதி கொடுக்கும், பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய சக்தி கிடைக்கும். அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாடு மீன ராசிக்கு இந்த நேரம் ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமை நாட்களில் லட்சுமி வழிபாடு இல்லைன்னா பக்கத்தில் எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரி அந்த பெண் தெய்வத்துக்கு நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது. பறவைகளுக்கு தினமும் உணவு கொடுக்கறது, யாராவது ஒருத்தருக்கு உணவு அன்னதானம், அதாவது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறது, முடிஞ்ச வரைக்குமே இந்த வியாழக்கிழமை நாட்களில் மஞ்சள் நிற உடைகளை இல்லைன்னா மஞ்சள் நிற கைக்குட்டையை நீங்கள் வச்சிருக்க பாருங்க. மொத்தத்தில் இந்த நேரம் மீனராசிக்கு சிறப்பு தான். முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம், யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது, அவசர முடிவு எடுக்கக்கூடாது. இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிவர பாருங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சாதகம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.